ஹாய் மக்களே, இப்போ வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். ஃப்ளாஸ்கில் வந்து கொஞ்சம் கட்டன் போட்டு வச்சுருக்கேன். கொடை இருக்குது, ட்ரைபோர்டு தோளில் போட்டிருக்கேன். வண்டி எதுவுமே இல்லை. இப்போ மணி 10:30 ஆயிடுச்சு. மயில் சவுண்டு போட்டுச்சு, கேட்டுச்சு அவங்களுக்கு. அப்படியே கடைக்கு போகலாம். அந்த கேப் இருக்குது பாருங்க, அந்த கேட்டுக்கிட்ட கொஞ்சம் இருட்டாக கொகை மாதிரி இருக்கும். மற்ற பாதையெல்லாம் ஈஸியாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழகிடுச்சு. நிறைய நாட்களில் எங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லையே அப்படின்னு நாங்கள் 3 பேருமே ஃபீல் பண்ண சுச்சுவேஷன்லாம் உண்டு. ஆனால் ஒரு சில டைமில் நான் பெருமையாக நினைக்கேன். ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி இருந்திருந்தால் நம்ம இந்த அளவுக்கு தைரியமாக வளர்ந்துருக்கவே முடியாது கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அண்ணனை கூட்டிகிட்டு போ, இல்லைனா தம்பியை கூப்பிட்டு போ அப்படின்னா அப்பா அம்மா வந்து அனுப்பி விடுவாங்க. எங்களுக்கு வந்து அண்ணன் தம்பியே இல்லைங்கும் போது எங்கே போனாலும் நாங்கள் 3 பேரும் தனியாகவே போய்க்கிறோம். ஏன்னா அம்மா வந்து அவ்வளோ தைரியமாக வளர்த்துருச்சு. எங்கள் 3 பேரோட ஹஸ்பண்டுக்குமே சில சமயம் தைரியம் சொல்கிறது நாங்கள் தான். அவங்களே சில நேரம் ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கு பயப்படும் போது நாங்கள் அதை தைரியமாக பண்ணுவோம். அவங்களும் நம்ம பொண்டாட்டி வந்து எங்கேனாலும் தைரியமாக போவாங்க, எந்த வேலைனாலும் சக்ஸஸாக முடிப்பாங்க அப்படின்னா எங்கள் 3 பேர் வீட்லேயுமே அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த பாதையில் போகிறதெல்லாம் எனக்கு பயம் இல்லைங்க. கடவுள் இருக்கார், முருகர் இருக்கார். பாருங்கள், இதை சுற்றி ஃபுல்லாக மயில் தான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும். இதுதான் யானை பாதை. அது ஒரு ஒத்த மரம் நிற்கா, அங்கே தான் இன்றைக்கி மந்தி நின்றுச்சு. இன்றைக்கி மாசப்பிறப்பு, அதுவுமா கடையை அடைச்சி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்றைக்கி வீட்டில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி எஸ்டேட் லீவுங்கிறனால வீட்டில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் மாசப்பிறப்பானே கடையை அடைச்சி போட்டோம்னா அந்த மாதமே அடைச்ச மாதிரி ஆயிரும். இப்போ டேம் கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நான் நடந்து வர வரைக்கும் எந்த வண்டியுமே வரல. வெறுன்னு நடந்து வந்துட்டேன். இப்போ போயிட்டு கடையை எடுத்து வைக்க வேண்டியதுதான். வெளியே காய வச்சுருக்கேன். இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக மழை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.